Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 6/3/2026 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கேசிங் வந்து பார்த்துடலாம். போன மாதம் ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்துட்டு நமக்கு வந்து 873ன்ற மாதிரி வந்திருக்கு லாஸ்ட் மந்த்து முதல் வாரம். அண்ட் வந்து போன வாரம் 862. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 885. நம்ம வந்து கடைசியாக கொடுத்துருந்த வீடியோவில் வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஒரு 97 59ன்ற மாதிரி வரலாம். ஆல் போர்டில் வந்து 4-9 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். 596ன்னு வந்து இருந்தது. அண்ட் பேர் நம்பர்லேயும் வந்து ஏபி பாஸ் ஆயிருந்தது. பவரில் வந்து 3 டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40-55-96ன்ற மாதிரி தான் வந்துருந்தது. மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் மந்த் வந்து 873 அண்ட் வந்து வெள்ளிக்கிழமெலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை கேம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா வெள்ளிக்கிழமை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் அந்த ரிசல்ட் வந்து 873. அதுக்கடுத்த வாரம் 665, 689, போன வாரம் 862 அண்ட் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை 885ன்ற மாதிரி வந்திருக்கு. முதல்ல போன மாதம் 873 எப்படி வந்தது, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நமக்கு ரிசல்ட் வந்து வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து என்ன வந்திருக்கு 206. இந்த 206லேருந்து க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு +1 கால்குலேஷன் தான் ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது +1ன்னா இதுதான் +1, அதாவது 12க்கு +1னா 23 வருதுலையா, அதாவது 12க்கு அடுத்த நம்பர் 23. 12 13ல் 2 போர்டும் ப்ளஸ் ஆகும் 23. ஆல்மோஸ்ட் இதிலே வந்து 223 நமக்கு கால்குலேட்டரில் இருக்குது. நம்ம வந்து பிசி எடுத்து தான் பிரிப்போம். பிசியில் வந்து அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும், அப்படி தான் ஆயிருக்கு. 3 டிஜிட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்குது. +1ல் பவரில் போயிருக்கு. +1னா 373ன்னு வரும். அது பவரில் 873ன்ற மாதிரி போன மாதம் வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஆல்போர்ட் நம்பர் பார்ப்போம். இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆகுமா? ஃபாலோ ஆச்சுன்னா 885க்கு க்ளூ நம்பர் வந்து 41. அப்போ 41க்கு அடுத்த நம்பர் +1னா 52. 41க்கு கண்டினியூவேஷன் 52. ஓகே, அங்கே 12க்கு 23 மாதிரி 41க்கு 52ன்ற மாதிரி அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 52ன்னு போகலாம். நான் வந்து அடுத்த கால்குலேஷன் சொல்கிறேன். 52ன்னு வந்ததுன்னா போன மாதம் 52க்கு 23க்கு 73 ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆச்சு. அப்போ 52க்கு 02 வரணும். இப்போ 52 02 ரெண்டு நம்பருமே வந்து 52 வந்து 02 அல்லது 57ன்னு போவோம். இது நம்ம ரெகுலராக கொடுக்குற கால்குலேஷன். ஆனால் போன மாதம் 52க்கு 02 வந்துச்சு. 57 உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 52 02க்கு வந்துட்டு வந்து நாளைக்கு நம்ம கால்குலேஷன் படி போன மாதம் ரூட்லேயே எடுத்தோம்னா 7ன்றது ஏ போர்டில் வரும். அதாவது 152 இருக்குது. 152க்கு வந்துட்டு ஏ போர்டு 1க்கு அடுத்து 2ன்னு போகும்போது 2ஓட பவர் நம்பர் 7. போன மாதம் 2க்கு 3, 3க்கு 8ன்னு ஆச்சு. இங்கே 1க்கு வந்து 2, 2க்கு வந்து 7 தான் வரும். இது போன மாதத்தோட ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர். போன வாரம் எப்படி வந்திருக்கு? போன வாரம் 286 வியாழக்கிழமை ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி 42. இங்கே 42க்கு +1 கால்குலேஷன் ஆனால் 53. ஆனால் வந்து இங்கே 42க்கு அடுத்து ஒரு போர்டு ஃபாலோ ஆகுது அப்படியே 52 62. அதாவது 42க்கு நம்ம 30 அல்லது 32 இப்படிலாம் கால்குலேஷன் எடுப்போம். 20ன்ற கால்குலேஷன் தான் ஃபாலோ ஆகிருக்கு. 42க்கு ஒரு 20, அதாவது 42க்கு அடுத்து 52 62 ஒரு போர்டு வந்து கண்டினியூ ஆகிட்டு அப்படியே போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 262 லாஸ்ட்டு 3 டிஜிட்டு 62 12 இல்லை 67ன்னு வரும். ஆனால் போன வாரம் டேரெக்டாக வந்துச்சு. இங்கேயும் +1 பவரில் ஏ போர்டு வந்து 2க்கு அடுத்த நம்பர் 3, அதோட பவர் 8. சேம் அப்படி தான் ஃபாலோ ஆகிருக்கு. ரிசல்ட்டு 862 போன வாரம். அப்போ இந்த ரூட் ஃபாலோ ஆகுமா? 41க்கு அடுத்து 51 61ன்னு இப்படி போய் முடியுமான்னா வாய்ப்பு இருக்குது. அப்படி முடிஞ்சதுன்னா 61க்கு அதே வந்து 761ன்ற மாதிரி வரணும்.
உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்தோட ரூட்டில் அண்ட் வந்து லாஸ்ட் வீக்கோட ரூட்டில் மேட்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 52, 61லாம் எடுக்கிறோம். சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் க்ளாஸ் -1ல் வந்து இப்போ 52க்கு ஒரு 51ன்னு கூட நாளைக்கு வந்துடலாம். அப்படி வந்ததுன்னா 751ன்ற மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 701, 751 அந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 751 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 02 வந்து போன மாதம் ரூட்டு, இது வந்து நான் மேட்ச் பண்ணது, இது வந்து போன வாரம் ரூட்டு. இது இல்லாமல் நாளைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் மிஸ் மேட்சிங்காக வந்து கன்ஃபியூஷனாக தான் வந்து போகுது. எப்போவுமே கால்குலேஷன் ஒரு ஃபாலோயிங்கே கிடையாது. எல்லா வாரம் பொறுத்து ஆல் போர்டு மேட்ச் பண்ணும்போது நாளைக்கு இந்த 41லேருந்து மறுபடியும் ஒரு +3 கால்குலேஷனில் 41க்கு அடுத்து +3 வந்து 44ன்னு வரும். அது வந்ததுன்னா அந்த 44 வந்து 99ன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 99ன்னு வந்ததுன்னா 499ன்னு வரணும். ஓகே, 4 நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற 4 நம்பர் நான் பேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆல் போர்டு நம்பர் பார்த்தோம்னா போன மாதம் இந்த சென்டர் நம்பர் 1 +1ல் 2, 7 வரணும். 7 வந்துச்சு. இங்கேயும் வந்து 2 இருக்குது. 2, 7 வரணும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் இந்த 1, 6ன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்த வாரம் இங்கே 2, இந்த 1 வந்து பவர் பண்ணால் 6ன்னு வரும். அதுவும் ஆல் போர்டில் வந்திருக்கு. 2க்கு அடுத்த நம்பர் 3, அது வந்து 3, 8 வரணும். சென்டர் போர்டில் 8 வந்திருக்கு. போன வாரம் நமக்கு 4, 2 வந்து ஆல் போர்டில் மேட்ச் ஆச்சு. இப்போ நமக்கு இங்கே 4, இங்கே 1. இப்போது நமக்கு லாஸ்ட் மந்த் ரூட்டில் பெரும்பாலும் நம்ம மேட்ச் பண்ணோம்னா 4க்கு அடுத்த நம்பர் 5, ஆல் போர்டில் வந்து 5 அல்லது 0ன்னு தான் நாளைக்கு வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம 0, 2, 51, 52லாம் மேட்ச் பண்ணியிருக்கோம். 4க்கு அடுத்து 5 பவர் 0 அப்படி வரலான்றது தான் பேஸாக இருக்குது. இந்த லாஸ்ட் நம்பர் 2 வந்து பவரில் 7ன்னு சென்டர் போர்டில் வந்ததுனால இந்த 1 பவரில் 6ன்னு வந்ததுன்னா இங்கே வந்து நமக்கு 61ல் இந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பேர் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் மந்தோட பேர் நம்பரு, லாஸ்ட் மந்த் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. நான் எந்த வீடியோவுமே போடல போன மாதம். பப்ளிக் வீடியோவும் போடல, மெம்பர்ஷிப்பும் கொடுக்கல. லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் கால்குலேஷன் அப்படி எடுத்த நம்பர் இருக்குது. அதுவும் அதே பேஸ் பண்ணி இன்றைக்கி எடுத்த பேர் நம்பர்ஸும் சேர்த்து ஒருத்தர் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. இப்போ வந்து போன மாதம் எடுத்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண நம்பரில் வந்து 702 இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண நம்பர் 702. நான் அதுக்கடுத்து 751 ஒரு நம்பர் கொடுத்தேன். 761, 499. ஓகே, இந்த 4 நம்பர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது எனக்கு. இதில் வந்து நமக்கு வந்து ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு பேர் நம்பர் கொடுத்துறேன். பேர் நம்பர் வந்து போன மாதத்தோட பேர் நம்பர் வந்து லாஸ்ட் மந்த்து 73, 28, 11. இது போன மாதத்தோட கால்குலேஷன் வந்து பேர் நம்பரு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 4D வந்து 78, 73ன்னு வந்தது போன மாதம். இதிலே வந்து BC இருக்குது, 3 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட்டும் வந்து ஒரே டிஜிட் வந்துட்டு ஃபாலோயிங்கில் 78, 73ன்னு வந்து வந்திருக்கு. இப்போது நாளைக்கோட பேர் நம்பர் வந்து க்ரீன் கலரில் எழுதிடுறேன். நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 99, 44, 37. இது வந்து நாளைக்கோட பேர் நம்பர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து 499 மேட்ச் பண்ணியிருக்கோம். 4 டிஜிட் உங்களுக்கு எப்படி வருதோ சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து ஆல் போர்டு நம்பர் வந்து 5, 0 கொடுத்துருந்தேன் ஆல் போர்டு நம்பரு. இதில் வந்து பேர் நம்பரில் ஆல் போர்டு வந்து மேட்ச் ஆகலை, கால்குலேஷனில் மட்டும்தான் இருக்குது. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்னோடய சிங்கிள் ஷாட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா
சிங்கிள் நம்பர் ஒன்லியும் தான் நம்ம வந்துட்டு கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் வந்து 2 கால்குலேஷன் 3 கால்குலேஷன் வரும்போது எப்போதும் பவர் நம்பர்னும் போது ஒரு 4 நம்பர் வந்துடும். இந்த 4 நம்பரில் பேர்ஸ் இல்லாமல் ஆல்போர்ட் இல்லாமல் என்னோடய சிங்கிள் ஷாட் நம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 751. இது வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் வர சிங்கிள் ஷாட் நம்பரு. ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸு சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கால்குலேஷன் கிளியராக புரியும். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ புரியுதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.